ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் இல்லைனா எப்படிங்கிற மாதிரி காலையிலே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அது என்னவோ பிரியாணிக்கு வந்து முட்டை இல்லாமல் சாப்பிட்டா என்னவோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதையும் உரிச்சு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்துட்டு கொத்தமல்லி புதினா தலை வேணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா அவர் சிக்கன் வாங்கிட்டு வரதுக்கும் நம்ம இதெல்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையெல்லாம் நல்லா கூட்டமாக இருக்கும், போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அதையும் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருந்தேன். அவர் வந்த உடனே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு சந்தோஷம், இது எதையுமே வந்து நம்மளால வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்.